மாதா தொலைக்காட்சி நேயர்களே, தினம் ஒரு திருப்பாடலில் இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் 105. இந்த திருப்பாடல் தாவீது அரசன் ஆண்டவர் தனது வாழ்வில் செய்த அளப்பெரிய நன்மைகளை நினைத்து ஆண்டவரை போற்றி பாடிய திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது. இந்த திருப்பாடலுக்கும் ஒரு வரலாற்று பின்னணி இருக்கின்றது. தாவீது அரசன் உடன்படிக்கை பேழையை கொண்டு வந்து ஆலயத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். ஆகவே அந்த உடன்படிக்கை பேழையை எடுத்து வருகின்றார்கள். ஆனால் அவர்கள் முறைப்படி அதை எடுத்து வராமல் வருகின்ற போது மாடு மிரண்டு போகிறது. மாடு மிரண்டு போன அந்த சமயத்திலே, வண்டி கவிழ்கின்ற அந்த சமயத்திலே ஊசா என்கின்ற மனிதன் அந்த உடன்படிக்கை பேழையை தாங்கி பிடிக்கின்றான். அந்த இடத்திலேயே அவன் கொல்லப்படுகின்றான். தாவீது அரசன் இதை கண்ட பிற்பாடு அச்சம் கொண்டு அந்த உடன்படிக்கை பேழையை தனது இல்லத்துக்கு கொண்டு வராமல் ஓபேது என்கின்ற அந்த மனிதனுடைய வீட்டிலே வைத்துவிட்டு அவன் திரும்பி சென்று விடுகிறான். மீண்டுமாக அந்த உடன்படிக்கை பேழையை நியமங்கள் படி அதை எடுத்து வருகின்றான். அவ்வாறு எடுத்து வருகின்ற போது உடன்படிக்கை பேழை முன்பாக தாவீது நடனமாடி ஆண்டவர் செய்த அளப்பரிய காரியங்களை குறித்து நன்றி சொல்லி பாடிய அந்த திருப்பாடல் தான் திருப்பாடல் 105. இதை குறித்து நாம் 1 குறிப்பேடு 16ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். இந்த திருப்பாடல் முழுவதையும் மீண்டுமாக நாம் அங்கு காணலாம். இந்த திருப்பாடல் இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையிலே கடவுள் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்தார், எந்தெந்த விதங்களிலெல்லாம் அவர்களை வழிநடத்தினார், அவருடைய மூதாதையர்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி கடவுளை நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்லி போற்றி புகழ்ந்த திருப்பாடலாக அமைந்திருக்கின்றது. இன்றைய நாளில் நாம் கொடுக்கப்பட்ட திருப்பாடலின் பகுதியானது புனித யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கடவுள் எப்படியெல்லாம் செயல்படுத்தினார், எப்படியெல்லாம் அவரை வழிநடத்தினார், எப்படியெல்லாம் அவரை உயர்த்தினார் என்று சொல்லி சிந்தித்து ஆண்டவரை போற்றி புகழ இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது. அவர்கள் உணவின்றி இருந்தபோது எகிப்துக்கு இந்த யோசேப்பு அனுப்பப்பட்டார். ஆனால் அடிமையாக அனுப்பப்பட்ட யோசேப்பு எகிப்திலே பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாகின்றார். ஆகவே அங்கு அடிமையாக இருக்கின்றார். அவருடைய கால்களை சங்கிலிகளால் கட்டி அவரை சிறையில் அடைத்து வைக்கின்றார்கள். பிற்பாடு ஆண்டவரால் ஏவப்பட்டவராக இந்த அரசன் அந்த யோசேப்பை விடுதலை செய்து அந்த எகிப்துக்கு அதிபதியாக அவன் உயர்த்தப்படுகின்றான். ஆகவே கடவுள் தனது வாழ்வில் செய்த நன்மையான காரியங்களை குறித்து மட்டும் தாவீது அரசன் நன்றி சொல்லவில்லை, இறைவனை போற்றி புகழவில்லை. மாறாக இறைவன் தனது வாழ்வில் அனுப்பிய அல்லது தான் சந்தித்த துன்பங்களையும் போராட்டங்களையும் நினைத்து அந்த போராட்டங்களுடைய துன்பங்களினுடைய கடவுளுடைய வல்லமையை, கடவுளுடைய உடனிருப்பை உணர்ந்து அந்த துன்பங்கள் மத்தியில் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவராக அந்த துன்பத்திற்கும் இறைவனுக்கு நன்றி சொல்கின்ற திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது. நமது வாழ்விலும் புனித யோசேப்பை போல நாம் உடன் இருக்கின்ற உறவுகளால் அல்லது நண்பர்களால் நாம் கைவிடப்படலாம், உதறி தள்ளப்படலாம். அந்த சமயங்களெல்லாம் நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு ஆண்டவரை பற்றி கொண்டு நாம் இருந்தோம் என்றால் இந்த துன்பங்களிலிருந்து நம்மை கடவுள் மீட்பார் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை யோசேப்பை பெற்றுக்கொண்டது போல நாமும் பெற்றுக்கொள்வோம். ஆனால் நமது வாழ்வில் துன்பங்கள் வருகின்ற போது ஆண்டவரை நாம் ஏறெடுத்து பார்க்கின்றோம். ஏறெடுத்து பார்த்து கடவுளை நாம் குற்றம் சாற்றுகிறோம். ஏன் எனக்கு இந்த நிலையில் இருக்கின்ற என்னை ஏன் நீ கண்ணோக்கவில்லை என்று சொல்லி கடவுளுக்கு எதிராக நாம் முன்னிக்கின்றோம். ஆனால் புனித யோசேப்பு கடவுளுக்கு எதிராக எந்த வார்த்தையும் சொல்லவில்லை. கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தான். ஆகவே அந்த துன்பங்களை கடந்து ஆண்டவர் மேன்மையை காண ஆண்டவர் அவரை உயர்த்தினார். நமது வாழ்விலும் நாம் சந்திக்கின்ற துன்பங்களின் மத்தியில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நமது பாடுகளிலும் ஆண்டவர் பங்கெடுக்கின்றார். அந்த துன்பங்களை தாங்கக்கூடிய பலனை கொடுக்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த நம்பிக்கையில் நாம் வாழ்கின்ற போது துன்பங்களை தாங்கக்கூடிய சக்தியை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த துன்பங்களை கடந்து உண்மையான அமைதியை, மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். ஆகவே புனித யோசேப்பு பெற்றுக்கொண்ட அந்த மேன்மையை நாமும் பெற்றுக்கொள்வோம். நமது வாழ்வில் சந்திக்கின்ற சவால்கள், போராட்டங்கள், துன்பங்கள், நோய்கள் மத்தியில் ஆண்டவருடைய உடனிருப்பை நாம் கண்டுகொள்வோம். அதன் வழியாக ஆண்டவருடைய
வல்ல செயல்களை நினைத்து ஆண்டவரை நாம் ஏற்றி போற்றுவோம். ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கும் நல்ல பிதாவே, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற துன்பங்கள், நோய்கள், போராட்டங்கள் மத்தியிலும் நீர் எங்களை விட்டு விலகாமல் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகின்றீர். அதை நாங்கள் உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த யோசேப்பை போல துன்பங்கள் மத்தியில் உமக்கு எதிராக நாங்கள் முணுமுணுக்காமல் அந்த யோசேப்பை போல அந்த துன்பங்கள் மத்தியில் உம்மை பற்றி கொண்டு உம்மிலே நம்பிக்கை வைத்து வாழ எங்களை ஆசீர்வதியும், எங்களை மேன்மைப்படுத்தும். ஆமேன்.